அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் மேல இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 549வது நாள்ல இருக்கிறோம். இன்னைக்கும் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நிறைய தகவல்கள் வந்து இருக்குது. இந்த நிலையில தான் இன்னைக்கும் காசால 43 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேத்தி 44 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி டெய்லியுமே 44 பேர், 43 பேர், 50 பேர்னு இஸ்ரேல் ஈவு இறக்கம் இல்லாம அந்த பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்றாங்க, தண்ணி கொடுக்க மாட்றாங்க. அந்த எந்த ட்ரக்கையுமே உணவுப் பொருட்கள், அந்த அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிற எந்த ட்ரக்கையுமே உள்ள விடாம ரஃபா பார்டர்லயே ரொம்ப நாளா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மக்கள வந்து பட்டினியால கொல்லணும், ஆயுதங்கள் யூஸ் பண்ணி கொல்லணும், அவங்க மேல குண்டுகள போட்டு கொல்லணும். இததான் போர் ஆரம்பிச்சதுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இந்த நிலையில காசாவுடைய நிலப்பரப்ப சுற்றி வளைச்சுக்கிட்டு வராங்க. என்னன்னா, நார்த் காசால இருந்து நெக்ஸாரிம் காரிடோர் வரை இப்போ உள்ள வந்துட்டாங்க. ஆப்போசிட் சைடு சவுத் சைடு, அதாவது இந்த சவுத் ரஃபால இருந்து கான்யூனிஸ் வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அந்த மக்களை இப்போ வந்து சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% காசாவோட நிலத்தை சுத்தி வளைச்சு பிடிச்சு அந்த மக்களை நடுவுல வச்சிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல். அந்த பிடிச்ச 50% நிலத்திலையுமே அந்த இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கள் இப்போ இவங்களை தாண்டி வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. இப்போ கூட்ட நெருக்கமா இருக்கிற அந்த இடங்கள்ல இஸ்ரேல் வந்து ஒரு ஏவுகணை ஏவுனுச்சுன்னா, இல்ல அந்த இடத்துல ஒரு வான்வழி தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா, இன்னைக்கு 40 பேர் செத்தாங்கன்னா அந்த நேரத்துல 100-200 பேர் கூட சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப சுத்தி வளைச்சிட்டாங்க. காசா மக்களை சுத்தி வளைச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய செய்தியா வந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல், எப்போதும் போல பழைய தாக்குதல்கள்லாம் அவங்க நடத்தல. ஏன்னா இப்போ வந்து சமாதான ஒப்பந்தம் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்துல நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்ற இந்த சில ரீசன்ஸ்க்காக ரொம்பவே கணிசமான தாக்குதல்களை தான் ஹமாஸ் வந்து இஸ்ரேலை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேத்துமே இந்த இஸ்ரேலுடைய போர்ட் நகரமா இருக்கிற அஸ்தோத், அப்புறம் வந்து அஸ்கலான், இந்த 2 போர்ட்டை நேத்தி பயங்கரமான தாக்குதல்கள் ஹமாஸ் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஏவுகணை ஏவி இருந்தாங்க. ஸோ அதோட புகைப்படம்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அவங்க முழுக்க முழுக்க அந்த ஏவுகணைகளை நாங்க அயன்டோம் வச்சு வானத்திலேயே மறிச்சிட்டோம், வானத்திலேயே நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய். ஏன்னா அந்த இஸ்ரேலுடைய பல நகரங்கள் வெடித்து சிதறி இருக்கு. பல மக்கள் வந்து பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ எல்லா தகவல்களையுமே அவங்களுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகையே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு நேத்தி பலத்த அடி விழுந்திருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து எந்த விதமான தாக்குதலையுமே ஹமாஸ் நடத்தினதா பதிவு செய்யப்படல. ஸோ இதுதான் பலஸ்தீனத்தை சுத்தி ஹமாஸை சுத்தி நடந்த செய்திகளா இருக்கு. ஹூதிகள் என்ன பண்றாங்க? ஸோ அவங்க தான் போர் ஆரம்பிச்சதுலேருந்து பல கட்ட தாக்குதல்களை செங்கடல்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஏமனுடைய பல பகுதிகளை விமான தாக்குதல் மூலமா நடத்தி பல பேரை கொன்று குவிச்சாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல், அந்த போர்க்கப்பலை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு கப்பல் வந்திருந்தது. அந்த கப்பலையுமே இன்னைக்கு ஏமன் ஹூதிகள் வந்து பலஸ்டிக் மிசைல்களை கொண்டு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்குமே தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய விமான தாங்கி போர்க்கப்பல், அந்த விமான தாங்கி போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பா இன்னொரு கப்பல் வந்தது. அந்த கப்பலை தான் இன்னைக்கு கொடூரமான முறையில ஏமன் ஹூதிகளுமே தாக்கியிருக்கிறாங்க. இதை வந்து எஹியா சாரி இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்களை வந்து நாங்க முழுவதுமா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இந்த தாக்குதல்ல அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே ஹூதிகள் ஸ்டேட்மெண்ட்டா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இஸ்ரேலுமே கொடூரமான தாக்குதல்களை ஏமன் மேலையும், லெபனான் மேலையும், காசா மேலையும், சிரியா மேலையும், இதை வந்து ஒரு பலமுனை போராக தான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இஸ்ரேல் வீழ வேண்டும், பாலஸ்தீன் மக்கள் நிம்மதியா வாழணும், அவங்க நாடு சுதந்திரம் அடையணும், எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. ஸோ இந்த செய்திகள் தான் காசாவை சுத்தி இன்னைக்கு வந்த செய்திகளா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான தகவல்களை உங்களோட பார்ட் 2 அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.